ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா மிளகு காடை ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க காடையை எடுத்துக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இதில் 13 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்க. உங்களுக்கு வெயிட் லாஸில் இருக்கக்குள்ள இந்த காடை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த டிஷ் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 3 காடையை அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு அதில் தண்ணி, காடை, மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கிட்டு மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய் இதை ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கிறேங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு வரமிளகாய் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தக்காளியை ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல மிளகு சீரகம் பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இந்த 4 தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி காடையை வேக வைக்கக்குள்ளே உப்பு ஆட் பண்ணதால் இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த காடையை இது கூட கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு இது நல்லா குக் ஆகட்டும். இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி வேணால் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ரொம்ப எம்மியாக ஸ்பைஸியாக நல்ல காரஞ்சாரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் இது இருக்குங்க. நல்லாவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட்டை சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நல்ல ஸ்பைஸியான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எம்மியான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.